Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம பிளாகர் சீரிஸ் ஆரம்பித்து ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4. சரிங்களா? இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம வெப்சைட் வந்து ஒரு டூல் வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கான டூல்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு லைவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அது என்ன டூல்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து பிளாகரில் வந்து PHP ஸ்கிரிப்ட் மூலிமா ரன் ஆகக்கூடியது ஏஜ் கால்குலேட்டர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நான் சாம்பிளுக்கு வந்து இந்த கால்குலேட்டர் டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிவிட்டு, அடுத்ததாக இந்த டூல் வந்து நம்ம எப்படி பேக் எண்டில் பிளாகரில் வந்து ஃபர்தராக நம்ம வந்து பேஜஸ் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி அந்த டூல்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் இன்ச்சு பெஞ்சாக சொல்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிகினராக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய தப்புகள் என்னென்னவோ அதுவுமே நான் உங்களுக்கு வந்து அது வந்து நான் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணி காமிச்சிட்டு, பிகினர் வந்து செய்யக்கூடிய தப்பு என்ன, எப்படிலாம் தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதையுமே உங்களுக்கு வந்து ஒரு டெமோவாக நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். சரிங்களா? தென் நம்ம பிளாகர் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பிளேலிஸ்ட்டு போய் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு பிளாகர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, தென் பிளாகில் செட்டிங்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது, தென் எப்படி பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து கிடச்சிடும். தென் ஒன் டைம் வந்து பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் நம்மளுடைய சேனலுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிளாகர் டியூட்டோரியலை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறது பிரச்சனை கிடையாது. பேசிக் தெரியாமல் நீங்கள் வந்து என்னதான் அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்டிங் எடுத்த உடனே வேர்ட்ப்ரெஸ் பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலுமே மோர் தென் 6 மந்த் வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்கில்ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் வந்து பிளாகரில் ஒர்க் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் வந்து கற்றுக்கலாம். நம்ம வந்து பிளாகர் டியூட்டோரியல் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்ட பிறகு தான் வேர்ட்ப்ரெஸ் பக்கம் போக போகிறோம். ஏன்னா வந்து நம்மளுடைய கிளையண்ட்ஸாகவும் சரி, தென் நமக்கு வரக்கூடிய புது கிளைண்ட்டுனா எனக்கு வரக்கூடிய லீடு சொல்கிறேன். சரிங்களா? அவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க பாதி பேர் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, பாதி பேர் தான் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே வந்து பாதி பேருக்கு எஸ்இஓனா என்னென்னே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ பாதி பேருக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், தென் நம்மளுடைய காம்படிட்டர் யார், தென் நம்ம ஒரு கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, தென் நம்ம எதுக்காக பிளாகரில் ஒர்க் பண்ணுறோம், பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறோம், அப்படி எதையுமே தெரியாமல் எதாவது சொல்கிறது யூடியூப் வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஈஸியாக காசு பே பண்ணி வந்து ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு அப்படி நான் இன்வெஸ்ட் பண்ண காசு கூட என்னால் ரிட்டர்ன் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்றவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சொல்யூஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கால்குலேட்டர் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். தென் இப்போது இந்த டூல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். தென் பேசிக்காக ரேண்டமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட் வைஸ் எல்லா மந்த்துமே உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இங்கே டேட்டா பார்த்துக்கான மந்த் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ரேண்டமாக வந்து ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அதே போல் ரேண்டமாக வந்து ஒரு டேட்டுமே ஏதாச்சும் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? தென் இயர் வைஸ் பார்த்தாச்சு அப்படின்னா ரேண்டமாக வந்து ஒரு 999 போட்டுக்கலாமே. ஓகேவா? போட்டாச்சா? தென் இப்போ வந்து ஏஜ் கால்குலேட்டரில் ரேண்டமாக உங்களுடைய டேட்டா பார்த்து என்னவோ அதை நீங்கள் போட போகிறீங்க. ஓகேங்களா? கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி டேட் என்னவோ, இப்போ நீங்கள் வந்து டேட் என்னவோ அந்த டேட்டு போடுறேன்னா. சரிங்களா? ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 30 ஆகுதா? ஸோ போட்டாச்சு. தென் ஆவரேஜ் இயர் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்தோமா அப்படி ஆச்சுன்னா மேலே வந்து உங்களுடைய டேட்டா பார்த்து போடணும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் என்னன்னாலும் அந்த டேட்டு போட்டிங்கன்னா சரி. தென் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம கால்குலேட் பண்ணலாமா? கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது, 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. தென் 5 மந்த்து 29 டேஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ மந்த் வைஸ் என்ன எவ்வளோ, தென் அது போக எவ்வளோ வீக்ஸ் ஆகுது, தென் எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ ஹவர்ஸ், எவ்வளோ மினிட்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸ்லாம் இதில் டீட்டெயிலாக அந்த கிளியர் கட்டாக உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? இது வந்து அக்யூரேஸாக ஒருத்தருடைய டேட்டா பார்த்து வந்து நம்ம தெரிஞ்சுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் யாருக்காச்சும் பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த போல் இது வந்து கொஞ்சம் ரிப்போர்ட் வந்து கிளியர் கட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு பூஸ்ட் பம்ப் ஆகும். இடத்துக்கு தகுந்த மாதிரி மீனிங்ஸ் மாறுங்கன்னா வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஏஜ் கால்குலேட்டர் டூல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றது இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, இப்போது இந்த டூல்ஸ் வந்து நம்ம எப்படி பிளாகரில் வந்து இன்புட்டாக கொடுத்து அதுலேருந்து எப்படி அவுட்புட்டாக நம்ம எடுக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுறதான்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணி காமிச்சிட்டு பிகினர் செய்யக்கூடிய தப்புகள் என்னன்றது அது அகைன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் நண்பா, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன் ஸ்டெப் இதிலேருந்து நான் பேக்கில் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த இடத்த நான் வந்து போட்டிருக்கேன் ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் பேஜஸ் வந்து நான் வந்து டிலீட் பண்ணுறேன்.
சரிங்களா. ஸோ நான் டிலீட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்த பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு போயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் கூட பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா நான் வந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஃபேக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் நிறைய பேர், அதனால தான். இப்போ வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நான் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன் சரிங்களா. தென் இந்த இடத்த வந்து பார்த்தாச்சுன்னா 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து சம் ஆப்ஷன்ஸ் வருது இல்லை, மெனு செக்ஷன்ஸ், நியூ போஸ்ட்டு, தென் ஸ்டாட்டஸ், கமெண்ட்ஸ், எர்னிங் செக்ஷன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம PHP ஸ்கிரிப்ட் தான் வந்து ரன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வெப்சைட்டில் வந்து ஏஜ் கால்குலேட்டர் டூல்ஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம் சரிங்களா. அதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து போஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிடுவாங்க. பிகினர் செய்யக்கூடிய தப்புகள் இது சரிங்களா. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துருவோம். தென் நம்ம வந்து இப்போ ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறதால இங்கே வந்து பாருங்கள், டூல்ஸ் ரன் பண்ணுறதுக்கு எப்போயுமே பேஜஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பேஜஸ் தான் கிளிக் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் வந்து பேஜஸ் கிளிக் பண்ணிட்டேன். இதுதான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பார்த்தது. தென் நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இது அதாவது பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் ப்ரொஃபஷ்னலாக சரிங்களா. ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்குமே ஃபோனில் இருந்து தான் நம்ம வந்து இது எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபோன்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு 90% லேப்டாப் இருக்குமான்னு பார்த்தாச்சுன்னா தெரியாது, அதே போல் பிசி இருக்குமானும் தெரியாது நம்மக்கிட்ட சரிங்களா. தென் ஆனால் ஃபோனுன்றது காமனாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபோனிலேருந்தே இது எல்லாமே உங்களாலேயும் ஒர்க் பண்ண முடியுன்றதுக்காக தான் ஒரு சேலஞ்சாக நான் அதை வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன் சரிங்களா. சரி, இப்போ வந்து பேஜஸ்க்குள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் பிளாகர் சீரிஸ் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி 2 பேஜஸ் தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பேஜ்லேயும் எந்த ஒரு கண்டென்ட்டுமே நம்ம இன்னும் போடலைன்றது முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூல் வந்து ஃபீட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே பாருங்கள் ஃபுட்டர் செக்ஷனில் ப்ளஸ் பட்டன் மாதிரி போட்டிருக்கு இல்லையா. நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க, பிகினருக்கு தெரியல அப்படின்னா ஹெட்டர்னால் மேலே சரிங்களா, ஃபுட்டர்னால் கீழே, பாடினா சென்டர் ஓகேங்களா. இது வந்து இடத்துக்கு தகுந்த போல் மாறும். அதுவும் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய இடத்த வந்து சம் கோடு வந்து ஹெட்டரில் பேஸ்ட் பண்ணுறதா இருக்கும், ஹெட்டுக்கு கீழே பேஸ்ட் பண்ணுறதா இருக்கும். அதே போல் ஃபுட்டர்னா ஃபுட்டுக்கு அதேமாரி இடத்துக்கு தகுந்த போல் சம் கோடு வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். அதெல்லாம் வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வந்து நான் என்னன்றது நான் சொல்கிறேன் சரிங்களா. சரி, இப்போ ஃபுட்டர் செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க சரிங்களா. தென் இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான டேஷ்போர்டு வந்து நமக்கு கிடச்சிரும் சரிங்களா. ஸோ இதில் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிக்குதா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டூல்ஸ் வந்து போய் டூல்ஸ்க்கான கோடு PHP ஸ்கிரிப்ட்டும் வந்து காப்பி பண்ணிட்டு வர போகிறோம் சரிங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு நான் டூல்ஸ் வந்து காப்பி பண்ண போகிறேன். தென் அந்த இடத்துல என்னுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கிறதால இந்த செகண்ட் மட்டும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. தென் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஜ் கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான டூல்ஸ்க்கான ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் வேர்டில் சரிங்களா. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஃபுல்லாகவே PHP ஸ்கிரிப்ட் HTML பில்டு பண்ணியிருக்குது சரிங்களா. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன வெறும் ஏதோ கோடு மாதிரி நம்பர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இது வந்து PHP ஸ்கிரிப்ட்னாவே இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இது ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் இது தான் ஓகேங்களா. இதில் எந்த கான்செப்ட்டு உங்களுக்கு வந்து டவுட்டெல்லாம் இங்கே எதுவுமே வேண்டாம். ஸ்கிரிப்ட் இது தான் சரிங்களா. நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலுமே இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா. சரி, இப்போது இந்த ஸ்கிரிப்டில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போமா. தோராயமாக கிட்டத்தட்ட 993 கேரக்டர் ஆவரேஜ் பண்ணி நமக்கு வேர்ட்ஸாக இருக்குது இந்த இடத்த. தென் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மொத்தமாக காப்பி பண்ணுறோம் ஓகேங்களா. PHP ஸ்கிரிப்ட் வரைக்கும் எங்கேயுமே வந்து ஒரு லெட்டர் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்து டோட்டலாக வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ காப்பி பண்ணியாச்சு. நான் அகைன் வந்து இதை பாஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிளாகருக்குள்ளே போயிடலாம். தென் நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கோடு வந்து காப்பி பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்த நல்லா பாருங்கள் நண்பா. மேலே வந்து டைட்டில் கேட்குதுங்களா, டைட்டில் வந்து நம்ம டூல் வெப்சைட்டை ரன் பண்ண போகிறதால டைட்டில் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது டூலுக்குள்ளே இன்பில்டாகவே வந்துடும். அதனால் நான் வந்து டைட்டில் வந்து கொடுக்கல ஓகேங்களா. ஏன்னா டூல் வெப்சைட்டுக்கு டைட்டில்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது சரிங்களா. தென் இப்போ வந்து நல்லா பாருங்கள் இந்த இடத்த சரிங்களா. லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியூஸில் இருக்கும். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். டெக்ஸ்ட்னால் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் நான் போடுறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்துடுச்சா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ப்ரிவியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒன் டைம் சரிங்களா. அது அவுட்புட் எப்படி வருதுன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இல்லையா. அதுக்காக நான் உங்களுக்கு வந்து ப்ரிவியூஸ் வந்து காட்டுறேன். இந்த இடத்த பாருங்கள். நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே ஒரு பேஜஸாக போட்டாலும் சரி அல்லது ஆர்டிகல்ஸாக போட்டாலுமே டில் அவுட்புட் இப்படி தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வர கிடைக்கும் சரிங்களா. தென் இந்த இடத்த இப்போது அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சா. இதை வந்து
பிளாகரில் மட்டும் நம்மளால் வந்து கோடாக பார்த்துக்க முடியும். HTML கோடாக வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். வேர்ட்பிரஸ்லலாம் அப்படி பார்க்க முடியாது நண்பா. அதுக்கு சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது வேர்ட்பிரஸ். அது வந்து வேர்ட்பிரஸ் டியூட்டோரியல் வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து அதை பற்றி நான் கம்பேர் பண்ணால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. பட் ஆனால் பிளாகர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்மளால் அதில் வந்து பார்த்துக்க முடியும். லெஃப்ட் சைடு இந்த கார்னரில் டைட்டிலுக்குள்ள இந்த பென்சில் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா HTML வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய கண்டென்ட் இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? அப்போது நம்ம டூல்ஸ் வந்து காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த டூல்ஸ் வந்து இந்த இடத்த நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து டூல்ஸாக வரும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து அப்படியே ஓகேங்களா, அப்படியே நான் டெக்ஸ்ட் பண்ண மாரி இந்த வியூவில் நம்ம வந்து நீங்கள் வச்சுட்டு அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான அவுட்புட் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒன் டைம் இப்போ அந்த கோடு வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிகினர் செய்யக்கூடிய தப்புகள் நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். தென் அது வந்து நீங்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஆல்ரெடி கோடு காப்பி பண்ணது வந்து இந்த இடத்த நான் பேஸ்ட் பண்ணுறேன். கோடே நமக்கு வந்து பேஸ்ட் ஆகலை. கான்செப்ட் புரியுங்களா நான் என்ன சொல்ல வரன்றது? ஏன்னா அது வந்து கோடு. ஓகேவா? ஸோ அப்போ HTML வியூவில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் வரும். நல்லா பார்த்துங்க. பேஜஸில் நம்ம வந்து கோடாக கொடுக்கும் போது நார்மலாக HTML வியூவில் இல்லாமல் நமக்கு வந்து கோடே வந்து பேஸ்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்துருச்சு அதிசயமாக. சரிங்களா? சரி இப்போ வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஒன் டைம் வந்து ப்ரிவ்யூ கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதை நான் பப்ளிஷ் பண்ணலை, ப்ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்த இப்போ நல்லா பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போட்ட கோடு போட்ட மாதிரியே வந்துருச்சு. அதாவது நமக்கு வந்து ஒரு ஏஜ் கால்குலேட்டர் டூல்ஸாக வந்து அவுட்புட் வரலை. போட்ட கோடு வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு டாக்குமெண்ட்டு அந்த ஃபார்மேட்டில் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் மொத்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்துருச்சு. இது தேவைன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் இதுக்கு நான் வந்து அந்த பேஜஸ் அப்படியே பப்ளிஷ் பண்ணணும். ஆனால் நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து ஏஜ் கால்குலேட்டர் டூல்ஸ் தான் தேவை. சரிங்களா? அப்போது இந்த இடத்த ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? இது வந்து பிகினர் செய்யக்கூடிய தப்பு. சரியா? தென் இப்படி இடத்த உடனே டூல்ஸ் வந்து போட்டக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அகைன் ஒன் ஸ்டெப் பேக்கில் போகிறோம். தென் இதில் இருக்குது இல்லையா மொத்தத்தையும் அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் ஆள் கொடுக்குறோம். ஓகேங்களா? மொத்தமாக செலக்ட் ஆள் கொடுத்துட்டு மொத்தத்தையும் காலி பண்ணுறோம். அதாவது எடுத்துடுறோம். டெக்ஸ்ட்டை மொத்தமாக நான் எடுத்தாச்சா, இந்த இடத்த பாருங்கள், வெறும் கண்டென்ட் இதில் எதுவுமே கிடையாது. அகைன் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நான் ப்ரீவியஸ் கொடுக்குறேன். தென் இந்த இடத்த பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எம்டி பேஜஸாக தான் இருக்குது. இதில் கண்டென்ட் இல்லை, ஏன்னா நம்ம அங்கே எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கு வரோம். தென் இந்த இடத்துக்கு வந்துட்டு பென்சில் ஐக்கான இருக்குது பாருங்கள், இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே HTML வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இங்கே பாடி செக்ஷனுக்கான கோடு வந்து காட்டும். இது வந்து கம்பல்சரி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து நம்ம டூல் வெப்சைட் தான் போட போகிறதால எக்ஸ்ட்ரா கோடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எரர் அடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய அதாவது சம் கோட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து எடுத்துறேன். மொத்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேஜுமே வந்து நமக்கு ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், கரெக்டாக ஒன்றுன்னு போட்டு நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த இடத்த வந்து நான் வந்து டூல் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம டூலுக்கான கோடை வேர்டில் இருந்து. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பேஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து போடும் போது நமக்கு வந்து என்ன இருக்கும், ரொம்ப லேட் ஆச்சு. ஒரு 5 செகண்ட் ஆச்சு ஆகிருக்கும் நார்மல் வியூவில் போடும்போது. ஆனால் இதுவே HTML வியூவில் போடும் போது என்ன ஆச்சு அப்படின்னா வித் ஆஃப் த செகண்டில் வந்து டேட்டா ஃபீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் இருக்கும். தென் நார்மலாக போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் தான் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம இப்போ அதுவே HTML போடும்போது என்ன ஆகிடுச்சு, எது பாடி CSS ஜாவா எல்லாமே எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுது நமக்கு ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் கிரீன் கலர்லாம் அது போல். சரிங்களா? தென் இப்போது உங்களுக்கு வந்து காமிச்சிடுச்சா. இப்போது இந்த பேஜ் அதாவது HTML வியூவில் போட்டது வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியூ கொடுக்குறோம் பாருங்கள். இது வந்து அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா அவுட்புட் வந்து நமக்கு ஏஜ் கால்குலேட்டர் டூலாக வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது போல் தான் ஒரு பிளாகரில் வந்து PHP ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணணும். தென் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு அவுட்புட்டுமே வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம இப்போ ப்ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் வேர்ட்பிரஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த இது போல் நீங்கள் எந்த டூல்ஸ் ரன் பண்ணாலுமே உங்களால் அந்த டூல் அப்பவே ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து வேர்ட்பிரஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்னே கூட சொல்லலாம். தென் பிளாகரில் வந்து நம்ம அந்த டூல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது இந்த இடத்த. சரிங்களா? ஸோ நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம், இதிலிருந்து ஒன் ஸ்டெப் பேக்கில் போயிட்டு இப்போ இந்த வியூவில் இருக்குல்ல இந்த கோடாக இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நார்மல் வியூக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? எங்கே போச்சு, போட்ட கோடெல்லாம் காணுமே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கோடு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஹைடன் செய்யப்பட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து இது வந்து வியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டூலாக வந்து அவுட்புட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்.
ஓகேங்களா, பார்த்தீங்களா வந்துருச்சுங்களா? ஸோ நீங்கள் வந்து HTML இருக்கும்போது வந்து அப்படி அந்த வியூவில் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கோடாக காட்டும். நீங்கள் நார்மல் வியூவில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கோடாக காட்டாது. கோடு எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் நர்வஸ் ஆகுன்றதுக்கு இங்கே கிடையவே கிடையாது. நர்வஸ் யாரும் ஆகக்கூடாது சரிங்களா. ஏன்னா நார்மல் வியூக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் காட்டும் அந்த இடத்த சரிங்களா. ஸோ பட் நமக்கு டூல்ஸ் வைஸ் பேக் ஹேண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இது வந்து ஹைட் அண்ட் மெத்தடுன்னு நம்ம சொல்லுவோம். கோடு அதாவது யூசர்ஸ்க்கு வந்து காட்டும். ஆனால் இதுவே வந்து நம்ம அந்த பேஜஸ்குள்ளே போய் பார்க்கும்போது கண்டென்ட் எதுவுமே காட்டாது. இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அகைன் நம்ம வந்து நார்மல் அதாவது HTML வியூக்கு வைக்கும்போது சேம் அந்த கோடு அப்படியே டேரெக்டாக நமக்கு வந்து ஷோ பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்களா ஸோ கோடு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பேஜுக்கு டைட்டில் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து பேஜஸ் போஸ்ட் கிடையாது பேஜஸ் சரிங்களா. ஸோ நான் டைட்டில் கொடுக்கல. தென் டைட்டில் கொடுக்காம இந்த இடத்த பாருங்கள் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அதாவது நான் ப்ரொஃபஷனாக இது SEO பண்ணும்போது டைட்டில் அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணுன்னும் போது நான் வந்து கொடுத்துப்பேன். சர்ச் இன்ஜின் ரேஞ்சுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்னும் போது நம்ம கொடுத்துக்கலாம். பட் நம்ம டூல்ஸ் தான் ரன் பண்ண போகிறதால இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது சரிங்களா. தென் இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேஜஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் இந்த பேஜை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் பப்ளிஷ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பேஜஸ் பப்ளிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், மேலே பார்த்தீங்கன்னா ஏஜ் கால்குலேட்டர் சரிங்களா. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் நான் டைட்டிலே கொடுக்க கிடையாது சரிங்களா. டைட்டில் கொடுக்காம இந்த இடத்த எப்படி வந்தது அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து சொன்னோம்னா டூல்ஸ்குள்ளேயே நம்ம வந்து அந்த டைட்டில்லாம் நம்ம வந்து டேட்டா ஃபீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இது அவுட்புட் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன் டைம் நான் வந்து அதை கிளிக் பண்ணுறேன். தென் உள்ளேயே போயிடுச்சு சரிங்களா. உள்ளே போகக்கூடாது. தென் அது நான் வந்து ஒன் டைம் பேக்கில் வந்துடுறேன். தென் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்த பாருங்கள் ரைட் சைடு டஸ்ட்பின் மேல் பக்கத்தில் ஒரு ஐ பட்டன் வந்து நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதை லைட்டாக ஒன் டைம் கிளிக் பண்ணோடனே எங்கள் ஐ பட்டன் வந்துடுச்சா, பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா டிலேட் ஆகி போயிடும் சரிங்களா. ஸோ இந்த ஐ இருக்கு இல்லையா அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு டேரெக்டாக நம்மளுடைய வெப்சைட்டோட டொமைன் பேர்லேருந்து அஃபிஷியலாக ஒரு நியூ டேபில் இந்த பேஜ்ன்றது ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டூல்ஸ் வந்து ரெடியாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. தென் இந்த இடத்த இப்போ நான் வந்து பாருங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ஒர்க் ஆகுதுங்களா. தென் இப்படி தான் நண்பா. இப்போது நான் ரேண்டமாக ஏதோ ஒன்று கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ரேண்டமாக கொடுத்துட்டு தென் இந்த இடத்த வந்து ஆவரேஜாக ஒரு 2000 போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா எந்த ஒன்று இருக்கா. தென் அகைன் நான் வந்து இன்றைக்கான டேட் என்னவோ அதை நான் போட்டுறேன். தென் இப்போ நான் வந்து ஏஜ் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா டூல்ஸ் பக்காவாக ஒர்க் ஆகுதுங்களா. ஃபஸ்ட்டு வந்து பேஜஸ் வந்து நம்ம கோடு மட்டும் இன்டிகிரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரிவியூ பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் ஒர்க் ஆகலை. அதுவே கோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா வந்து நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிவிட்ட பிறகு நம்ம செக் பண்ணும்போது டேட்டா வந்து நமக்கு அக்யூரேஸாக நம்ம டூல்ஸ்ன்றது ஒர்க் ஆகுது சரிங்களா. அப்போது டூல்ஸ் வந்து இப்படி தான் ஒரு PHP ஸ்கிரிப்ட் பேக் ஹண்டில் ரன் ஆகுதான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆமாம். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஏஜ் கால்குலேட்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் உங்களுக்கு இந்த PHP ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த டூல்ஸ்ன்றது நான் ஃப்ரீயாகவே அங்கே வந்து டாக்குமெண்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். அங்கே வந்து நீங்கள் ஃபைல் வந்து டவுன் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, இப்போது நம்ம டூல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் இது உங்களுக்கு வந்து இப்போ வேறு ஒருத்தர் யாராச்சும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல இருந்து கூட மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் மந்த் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன டேட்டோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் செக் பண்ண உள்ள இருக்க அடியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. சரி, இப்போது இந்த பேஜ் நான் உங்களுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தான் வரும். தென் அகைன் நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவைனாலுமே உங்களுக்கான மந்த் டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்யூரேஸாக வந்து கிடச்சிரும் ரிப்போர்ட். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கா. தென் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு 1க்கு 10 டைம் வந்து எல்லாத்தையும் நான் மாற்றி காமிச்ச போல் அப்பப்போ வந்து மாற்றி காமிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு PHP ஸ்கிரிப்ட் வந்து பிளாகில் எப்படி பேஜஸ் கிரியேட் பண்ணி அதில் எப்படி நம்ம போட்டால் கீழே அவுட்புட் எப்படி வரும், எப்படி பண்ணால் மிஸ்டேக் ஆகுன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஓகேவா. இப்போது சேம் அதே தான் பிகினர் செய்யக்கூடிய தப்புகள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்த்துருவோமா. தென் ஒன் ஸ்டெப்பில் தான் நான் பேக்கில் போயிடுறேன். தென் இந்த வாட்டி வந்து நிறைய பேர் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்ல, கிட்டத்தட்ட ஆவரேஜ் பண்ணி ஒரு 18 நிமிஷம் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் பேசுறது ஹைலைட்டான விஷயம் கிடையாது. தென் பிகினர் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தாலுமே பேஜஸ்க்கும் போஸ்ட்டுக்கும் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்காக இப்போ வந்து நீங்கள் செய்யக்கூடிய தப்புகள் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ அகைன் நான் வந்து 3 டாட் கிளிக் பண்ண உடனே நியூ போஸ்ட் ஓகேங்களா. பேஜஸ் வந்து நம்ம போக கிடையாது, நியூ போஸ்ட்டு தான் நம்ம போகிறோம் சரிங்களா. ஸோ நான் போஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இந்த செக்ஷனில் வந்து எதுவுமே கிடையாது. கான்செப்ட் புரியுதுங்களா, எதுவுமே கிடையாது. ஆனால்
இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பேஜஸ் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலா போஸ்ட்டில் ட்ரை பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்காக மறுபடியும் ஒரு நியூ போஸ்ட் போகிறதுக்கான சேம் அதே தான். பிளாகர் பொறுத்த வரைக்கும் இல்லை, வேர்ட்பிரஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே பிளாகிங்குள்ளே என்றாலுமே உங்களுக்கான டேஷ்போர்டு காமனாக தான் இருக்கும் எல்லாமே. சரிங்களா? ஸோ அதே தான் இங்கே இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்த பாருங்கள், சேம் அதே தான். உங்களுக்கு HTML வியூவில் நான் இந்த இடத்த வச்சுருக்கேன். சரிங்களா? நார்மலாக எப்படி இருக்கும். ஸோ இப்போ HTML வச்சுட்டு அந்த கோடு காமனாக இருக்கா. ஸோ நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம், மொத்தத்தையும் எடுத்து விட்டுட்டு கால்குலேட்டருக்கான PHP ஸ்கிரிப்ட்டை வந்து நம்ம இந்த இடத்த வந்து இன்ஃபீட் பண்ணுறோம். அதாவது டேட்டா வந்து ஃபீட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நான் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்த உடனே கோடு வந்துடுச்சு. கான்செப்ட் புரியுதுங்களா? கோடு வந்துடுச்சுங்களா? இப்போது சேம் அதே தான். இப்போ வந்து நான் இதை வந்து ப்ரிவியூ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ப்ரிவியூ கொடுத்த உடனே என்னாச்சு, நமக்கு வந்து டூல்ஸ் வந்து வந்துடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ டூல் வந்துடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அகைன் இந்த பேஜஸ் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பப்ளிஷ் பண்ணிவிட்டு உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஒன் டைம் கிளிக் பண்ணி இது வந்து ஐ பட்டன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து நியூ டேப்பில் இந்த டூல்ஸ் வந்து நம்மளோட ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நான் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த பாருங்கள், கரெக்டாக சேம் எல்லாமே அப்படியே ஒர்க் ஆகுதா? தென் பர்ஃபெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகுது இப்போ நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக வருது. பேஜஸில் என்ன பண்ணமோ அதே தான் நமக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி ப்ரோ, ரெண்டும் ஒன்றே தானே ப்ரோ, இதில் என்ன ப்ரோ மிஸ்டேக் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது போஸ்ட்டை போட்டோமே அப்படின்னா நம்மளது போடக்கூடியது எல்லாமே ஹோம் பேஜில் வந்து ஃபீட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்த வியூ பிளாக் நான் வந்து கொடுக்குறேன். வியூ பிளாக் கொடுத்த உடனே என்ன ஆச்சு, இந்த இடத்த பாருங்கள், போஸ்ட்டாக வந்துடுச்சு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து பேஜஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்த வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ ஹோம் பேஜில் நம்ம போஸ்ட்டாக எதை போட்டாலுமே நமக்கு இப்படி தான் வரும். ஸோ வந்து நான் ரீடு மோட் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு போஸ்டர்ஸில் வந்து நம்ம வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இது வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து போஸ்ட் போடுறீங்க. மல்டிபிள் டைம்ஸ்னால் ஒரு நாளைக்கு 5 போடுவோம், 10 போடுவோம், நீ எவ்வளோ வேணால் போட்டுக்கோ. உன்னோட ஸ்கில்லுக்கு தகுந்தவரை நீ எவ்வளோ வேணால் போட போகிறீங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் போஸ்ட்டாக நீங்கள் இதை போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து கீழே 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 போயிட்டு டில் எண்டுன்னும் போது பேஜ் 2, 3, 4, 5, 6 அப்படி போகும்போது என்ன ஆகுனா இது கடைசியில் போயிடும். அப்போ யூசர்ஸ்க்கு இது போல் நம்மளோட வெப்சைட்டில் ஒரு டூல் இருக்குன்னே தெரியவே தெரியாமல் போயிடும் கடைசி வரைக்கும். கரெக்டுங்களா? பட் ஆனால் இதுவே நம்ம வந்து பேஜஸாக ஒர்க் பண்ணி அதை மெனு செக்ஷனில் வச்சுட்டோம் அப்படின்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். ஹோம் பேஜ் பக்கத்துலேயே ஒரு மெனு செக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம இதை வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நான் இதில் வந்து நான் பேக்கில் வந்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் போஸ்ட்டும் போட்டாச்சு, பேஜஸும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து டூல்ஸ்ன்றதால நம்ம இது வந்து போஸ்ட்டாக போடக்கூடாது. சரிங்களா? அப்படி போஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா அது எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே நமக்கு கொடுக்காது. சரிங்களா? ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒன் ஸ்டெப் போயிட்டு போட்டிருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டை, ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிலீட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நீங்களுமே கூட இதுதான் நண்பா, போஸ்ட்டை ஒரு PHP ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பிளாகரில் நீங்கள் எப்போயுமே போஸ்ட்டை போடக்கூடாது. தென் பேஜஸாக க்ரியேட் பண்ணி போட்டால் மட்டும்தான் ரேங்கிங்கே ஆகும், இல்லைனா அது வந்து ரேங்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட்டை டிலீட் பண்ணியாச்சு. இப்போ வியூ பிளாக் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ வியூ பிளாக் கொடுத்த உடனே பாருங்கள் எம்டியாக தான் இருக்குது. அதாவது நம்ம போஸ்ட்டு போட்டிருந்தோம், ஃபஸ்ட்டு போஸ்ட்டை போடும்போது நமக்கு அந்த ஹோம் பேஜில் வந்தது, இப்போ வந்து வரலை. சரிங்களா? பட் ஆனால் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம பேஜஸாக போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த லெஃப்ட் சைட் 3 பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து மெனு செக்ஷன்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? பட் ஆனால் இது வந்து பிளாகர்லேயே வரக்கூடிய ஃப்ரீ தீம்ஸ்ன்றதால நமக்கு அந்த மெனு செக்ஷன்ன்றது ஒன்று வரவே இல்லை. தென் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே ஒரு அதாவது தீம்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் தீம்ஸ் போடுறோம், அதுக்கப்புறம் தீம்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டுக்கு மெனு செக்ஷன்ஸை வந்து எப்படி நம்ம போட்டிருக்கக்கூடிய டூல்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணி நம்ம வந்து மெனு செக்ஷன்ஸை மெயின் பேஜாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? தென் நான் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அதாவது பேஜஸ் எப்படி போடணும், பேஜஸில் ஒரு டூல் வந்து எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணி டேட்டாவை அவுட்புட் எப்படி வர வைக்கணும் அது கொண்டு கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். தென் அல்லது கான்டாக்ட் நம்பர் கூட இருக்குது. டூல் வேணுமா ஒன்று குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணு. அப்படி இல்லையா குரூப்பில் இருக்கனாவே நாங்கள் வந்து கொடுத்துருவேன், இந்த டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். நீ ஒர்க் பண்ணி பாரு, உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? தென் உங்களுக்கு வந்து இதே டூல்ஸில் வேறு ஒரு மாடல் வச்சுருக்கேன், அதுவுமே உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன். சம் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கோடு காப்பி பண்ணிவிட்டு வந்துடுறேன். சரிங்களா? தென் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா சேம் ஏஜ் கால்குலேட்டர் தான், பட் ஆனால் UA மட்டும் வேறையாக இருக்கும். சரிங்களா? ஸோ நாம் என்ன பண்ணலாம், அகைன் இந்த டூல்ஸ் மொத்தத்தையும் இப்போ நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். கோடு மொத்தத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கோடு மொத்தத்தையும் காப்பி பண்ணியாச்சா, இப்போ வந்து நம்ம பிளாகருக்கு போயிடலாம். சரிங்களா?
தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாகருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தாச்சு. சேம் அதே தான். உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், இத வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்றது, இந்த பர்ட்டிகுலர் நம்ம வந்து ஒரு டூல் தான் நம்ம வந்து போட போறோம். ஏஜ் கால்குலேட்டர்ல ஒண்ணு தான் போட போறோம். அது ஒண்ணு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ நான் பேஜஸ்க்கு அகைன் நான் மறுபடியும் போறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு சும்மா டெமோக்கு காட்டுறதுக்காக போஸ்ட்ல போயிட்டு இந்த ஒண்ணு மட்டும் உங்களுக்கு அதாவது பப்ளிஷ் பண்ண போறதுல அவுட்புட் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? 2 கோடுமே உங்களுக்கு வந்து தரேன். 2த்துல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அத மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இது 2வது கோடு. சரிங்களா? ஸோ இது வந்து நான் ப்ரிவ்யூ குடுக்குறேன். இந்த 2வது ஏஜ் கால்குலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது போல தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஐ வந்து நீட்டா இருந்திருக்கும். சுத்தி பார்டர் குடுத்து கலர் எஃபெக்ட்டோட உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார் பாக்ஸ் இருக்கும். பாக்ஸில வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கான ஏஜுக்கான அந்த மந்த்து அண்ட் டேட் வந்து இயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க கால்குலேட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ரிசல்ட் என்னவோ அது டில் அவுட்புட்ல வந்து உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும். ப்ரோ எனக்கு பப்ளிஷ் பண்ணி காட்டுங்க அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. 1 செகண்ட் தான் ஆகப்போகுது. ஸோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. தென் கிளிக் பண்ணி வியூ பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு நியூ டேப்ல இது வந்து ஒரு போஸ்ட்டா நமக்கு வந்து விழுந்திருக்கும். ஸோ அங்கேருந்து இது வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ சேம் அதே தான். ரேண்டமா ஒரு டேட்டு குடுக்கலாம். அது எல்லாமே ஓகேங்களா? ஸோ அடுத்ததா 1925ல இருக்கு. இப்போ கால்குலேட் குடுத்தோம் அப்படின்னா, சேம் அதே தான். இப்போ பார்த்தீங்களா? நமக்கு கரெக்ட்டா அப்படியே எல்லாமே அக்யூரேஸா ஓரளவுக்கு டேட்டா வந்துருச்சு. இவ்வளோதான் நண்பா. தென் இப்போ 2 டூலும் உங்களுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்படி போட்டு அதாவது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். தென் 2 டூலுமே வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல இதுக்கான உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ஃபைல் வந்து நான் குடுத்துறேன் வேர்டுல போட்டு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து அத டைரக்ட்டா வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களுமே வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு மேல வரக்கூடிய டியூட்டோரியல்ஸ் எல்லாமே இன்னுமே அட்வான்ஸா இருக்கும். சரிங்களா? தென் ஆக்சுவலி 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு டூல் ரன் பண்றதுக்கு வந்து வித் ஆஃப் த 3 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரன் பண்ணிட முடியும். சரிங்களா? பட் கிளியர் கட்டா சொன்னா தான் புரியுன்றதுக்காக நான் வந்து டீட்டெயில்டா நான் சொல்லியிருக்கேன். புடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எனிவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் இவ்வளோ நேரம் பேசிட்டு நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? தென் நம்மக்கிட்ட முக்கியமாக கூகுள் ஆட்சன்ஸ் தேவைப்படக்கூடிய கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்லேயே நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்கு வாங்கினாலும் சரி, அல்லது நீங்கள் ஐசிபிசி ஆர்டிக்கல் மானிட்டேஷன் வாங்கிட்டு உங்களுக்கான ரெவன்யூ ரொம்பவே கம்மியாக வருது அப்படின்னாலுமே நமக்கான அதாவது உங்களுக்கான ரெவன்யூ வந்து ஏற்ற முடியும் நம்மளால். சரிங்களா? ஸோ ஐசிபிசி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு அதாவது கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் இது போல் சம் கேட்டகரியில் நம்ம ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ரெவன்யூன்றது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருப்போம். மினிமம் பேக்லிங்க் வந்து ப்ரைஸ் வந்து ₹1000 ₹1000க்கு 1000 பேக்லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அது இல்லாமல் வெப்சைட் வந்து க்ரியேட்டிவாக வந்து ப்ரொஃபஷனலாக ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ₹7000 ₹15000 ₹25000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு நீடு என்னவோ அதை பொறுத்து நீங்கள் வெப்சைட் வந்து பில்டு பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமேட்டுக்கா வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணி கொடுக்குறது, ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணி கொடுக்குறது, தென் வெப்சைட் வந்து ஃபுல்லி எப்படி சொல்கிறது ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, தென் உங்களுக்கு வெப்சைட் எதனா பிரச்சனைனா அதை சரி பண்ணி கொடுக்குறது, இதுபோல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டவுட் இருக்குன்னா ஃபோன் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கோ. அல்லது உனக்கு ஏதாச்சும் பெய்ட் சர்வீஸ் நீட் இருக்குது அப்படின்னா பே பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகேவா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை ரெஃபரன்ஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.